அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 111வது கேள்வி. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து கலைஞர் உமன் இன்கம் ப்ராஜெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கலைஞரின் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞரின் உரிமை தொகை திட்டம் மூலம் பயன்பெறும் 1.06 கோடி பெண்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரை பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் இத்திட்டம் முதல்வர் MK ஸ்டாலினால் தொடங்கி வைக்கிறார். சரிங்களா, அதுவும் கரெக்டு தான். அதுதான் செப்டம்பர் 15, 2023 இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து குடும்ப தலைவிகளுக்கு ரூ.1000 குறைந்தபட்சம் ரூ.1000 மாத வருமானத்தை இத்திட்டம் உறுதி செய்கிறது. ஆமாம், மாதம் குடும்ப அட்டைகள் வச்சிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சில எலிஜிபிலிட்டியை பார்க்குறாங்க. சரிங்களா, இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ்னால் பிற திட்டங்கள் மூலம் அவங்க பயன்பெறக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசு வேலையில் அவங்க இருக்கக்கூடாது, அதிகப்படியான சொத்து மதிப்பு இருக்கக்கூடாது, நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஐடென்டிஃபை பண்ணவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. பட்ஜெட் 2023-24 பட்ஜெட்டில் இத்திட்டத்தில் செயல்படுத்த மாநில அரசு ரூ.7000 கோடி ரூபாயை ஒதுக்கி உள்ளது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். கரெக்டு தான், 7000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுக்கப்படக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானதுங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்க, ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான் இதுக்கான இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே சரி. இதை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமூக சமத்துவம். இங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் இடையில இருக்கக்கூடிய இந்த சமுதாய வேறுபாடு ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாலின சமத்துவம் இருக்கக்கூடிய பாலின சமத்துவம் வரும். எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொருளாதார சுதந்திர நிலைமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையாக நம்ம பார்க்குறோம். சரியா, ரைட். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 111க்கு வந்து ஆப்ஷன் டிங்க எல்லாமே சரி, அனைத்தும் சரி. ரைட்டா, who was announced as the reception of Dada Sahib Phalke Award, Lifetime Achievement Award of 2021. 2021ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹிப் பல்கே அவார்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2021 இந்த அவார்டை பெறுவவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வஹீதா ரகுமான் அப்படிங்கிறவங்க தான் பெறுறாங்க. 2021க்கான அவார்டு இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த அவார்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சினிமாவில் அதிகமாக சாதனை செஞ்சவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அவார்டாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாதா சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய இந்திய திரைத்துறையின் தந்தைன்னே சொல்லுவாங்க. இந்திய திரைத்துறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இவர் பண்ணியிருக்கிறதுனால அவர்களுடைய பேரில் இந்த அவார்டு வழங்கப்படுகிறது. 2021க்கான அவார்டு வாங்கினவங்க யார் அப்படின்னா வஹீதா ரகுமான் அவர்கள். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா which rank retained out of 132 economics in the Global Innovation Index 2023, a ranking published by the World Intellectual Property Organization. அப்போது இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 132 நாடுகளுக்கு இடையே
எத்தனாவது இடத்துல இருக்குது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உலகளாவிய புத்தாக்க குறியீடு 2023 இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உலக புத்தாக்க குறியீடை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பால் இது வெளியிடப்படுகிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 40வது இடத்துல இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வேறு எந்த நாடுகள் இதில் முதலிடம் பிடிக்கக்கூடிய நாடுகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து தான் முதலிடம் பிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பிறகு 2ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன். அதுக்கடுத்து 3rd பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து யூகே வந்து 4th பிளேஸில் வருவாங்க. இந்த ரிப்போர்ட்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கா 40வது இடத்துல இருக்குது. இந்த ஒரு புத்தாக்க குறியீடுகளை வெளியிடுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். வரை அடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் பிஎம் இ-பஸ் சேவா ஸ்கீம். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிஎம் இ-பஸ் சேவா திட்டத்தில் தொடர்பாக பின்வரும் கூற்றை சரியானது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் த ஸ்கீம் 10,000 இ-பஸ்ஸஸ் ஆர் டிப்ளாய்டு அண்டர் பிபிபி மாடல். பொது மற்றும் தனியார் துறை கூட்டமைப்பு மாதிரியின் மூலம் 10,000 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. தி ஸ்கீம் வில் பி லான்ச்டு இன் 3 செக்மெண்ட்ஸ். இத்திட்டம் 3 பிரிவுகளாக தொடங்கப்படும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கரெக்டு. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் பிங்க. சரிங்களா? 2 மட்டும்தான் கரெக்டு, 1 தவறானது. சரிங்களா? 1 தவறானது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிபி மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பிபிபி மாடல்னால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை அமைப்புகளும் சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் பிபிபி மாடல். நம்மளுக்கு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளான டோல்கேட்ஸை நம்ம சொல்லலாம். டோல்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோடை விட்டுருவாங்க. சரிங்களா? ரோடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு விட்டுருவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்கக்கூடிய ரோடை வந்து ப்ரைவேட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ரைவேட் மெயின்டைன் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்கான காசு வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு காசு வந்து அதை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் த ஸ்கீம் 10,000 இ-பஸ்ஸஸ் வேர் டிப்ளாய்டு அண்டர் தி பிபிபி மாடல் ஸ்கீம் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்கீம் இஸ் லான்ச்டு இன் 3 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. 3 பிரிவுகளில் வந்து இது கொண்டு வரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் தவறானது. இதை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட்ஸாக கொண்டு வரப்படும். செக்மெண்ட் ஏ அண்ட் செக்மெண்ட் பி அப்படிங்கக்கூடிய 2 விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? 2 முறைகளை வந்து 2 பிரிவுகளாக இது கொண்டு வரப்படுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் முதல் முறைகளில் 169 சிட்டிஸ்லேயும் 159 நகர்ப்பகுதிகள்லேயும் அதுக்கடுத்து 2வது இதில் 181 நகர்ப்பகுதிகள்லையும் கொண்டு வரப்படதா இருக்குங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்பன் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறைகளில் இதை அறிமுகப்படுத்த போகிறாங்க. சரிங்களா? நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறைகளில் இதை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மட்டும் சரிங்க, 2 தவறானது. 1 மட்டும் சரி, 2 தவறானது. சரியான கூற்று அப்படிங்கும்போது 1 மட்டும் சரி, 2 தவறானது. அதை பார்த்துக்கோங்க. 10,000 பஸ்ஸஸ் வந்து விட போகிறாங்க. பிபிபி மாடல் தான். பிபிபி மாடல் நான் என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படக்கூடியது. பொதுத்துறைனா அரசு நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட்டாக 2 பிரிவுகளாக கொண்டு வர போகிறாங்க. 3 பிரிவுகள் இல்லை. முதல் பிரிவை பொறுத்த வரைக்கும் 169 நகரங்களையும், பின்னாடி இருக்கக்கூடிய 2வது பிரிவை பொறுத்த வரைக்கும் 181 நகரங்கள்லையும் கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் அப்பாயிண்டட் as the first woman chairperson of the ரயில்வே போர்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய முதல் தலைவராக பெண் தலைவரை யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஜெயா வர்மா சின்ஹா அப்படிங்கக்கூடியவங்க தான் நியமிக்கப்பட்டாங்க. ஜெயவர்மா சின்ஹா அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஹூ ஒன் தி ராம்சே சரிங்களா ராமன் மொகாசசே விருது 2023 பெற்றவர் யார்? சரிங்களா? ராம்சே மகசசே அவார்ட் 2023 ஃபார் இந்தியா. இந்தியாவிலிருந்து இந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விருதை பொறுத்த வரைக்கும் 2023க்கான விருது ஒரு 4 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் இந்தியாவில் இருந்தும் ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவி கண்ணன். சரிங்களா? ரவி கண்ணன் அவர்கள். ஸோ இவர் எதுக்காக வாங்கியிருந்தாருன்னா கேன்சர் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிக்காக இவர் வாங்கியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் மட்டும்தான் இந்தியாவை சார்ந்தவர். சரிங்களா? இந்த வருஷம் அவார்டு நிறைய பேருக்கு வழங்கப்பட்டது. அதில் இந்தியாவை சார்ந்தவர் இவர் மட்டும்தான். இவரை நம்ம பொறுத்த வரைக்கும் கோவிரி ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷை சார்ந்தவர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் வழங்கப்பட்டது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டை சார்ந்தவராக இருக்கார். இந்த ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ரவிக்கண்ணன் மட்டும்தான் இந்தியாவை சார்ந்தவராக இருக்கார். கேன்சருக்காக வாங்கினார். ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் ஏசியாவிலேயே வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மனித இனத்திற்கு அல்லது மனிதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருதாக அந்த விருதை பார்க்குறோம். யார் சிறப்பான சேவையை மக்களுக்கு வழங்குறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருதாக இந்த விருதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஏசியாவிலேயே மிக உயரிய விருது. 116 கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஃப்ரம் செப்டம்பர் 1 to 7. ஆமாம், செப்டம்பர் முதல் வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செப்டம்பரில் முதல் வாரத்தை தான் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக நம்ம கொண்டாடுறோம். இதுதான் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். த தீம் ஆஃப் தி நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் 2023 இஸ் ஹெல்த்தி டயட் கோயிங் அஃபோர்டபுள் ஃபார் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மலிவு விலையில் ஆரோக்கியமான உணவு. சரிங்களா? அனைவருக்கும் மலிவு விலையில் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத இதனுடைய தீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்டு தாங்க. இதனுடைய தீமும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் அப்சர்வ்டு தி நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் சின்ஸ் 1992 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1992 இந்திய அரசாங்கம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, 1982 கடைபிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. அப்போது 117க்கு ஆன்சர் வந்து ஏ. சரியா? 117க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு
அந்த ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. A committee has been formed under the headship of ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. கரெக்டு தான். டு லுக் இன் டு தி ஃபீசிபிலிட்டி ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் டு தி ஸ்டேட் அசம்பிளிஸ் அண்ட் லோக்சபா. இங்கே இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றம் அது மட்டும் இல்லாமல் மத்திய கீழவையான லோக்சபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவது பற்றின சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஹோல்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் டு தி லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் வுட் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 5 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டு தாங்க. இது குறைந்தபட்சம் 5 தேவைங்க. எந்தெந்த இடங்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேர்மை மாற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது அதை மாற்றணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சட்டமன்றங்களை கலைக்கணும். ஸோ அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். என்ன நடந்தாலும் சரி, பை எலெக்ஷன், ரீஎலெக்ஷன், ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸை நிறைய கொண்டு வரக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா fourth statement, a parliamentary panel and the election commission of India had already examined the issues. இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இதை பற்றி ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் 118க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. ஸோ அதுக்கடுத்து 119 ஆதித்யா எல்வன் பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் தி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பேஸ்டு அப்சர்வேட்டரி டு ஸ்டடி த சன். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவினுடைய முதல் முயற்சி. கரெக்டு தான். இது வானிலிருந்தே சூரியனை ஆராய்வதற்கான இந்தியாவினுடைய முதல் முயற்சி. ஆமாம், இது கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வில் பி பிளேஸ்ட் இன் த ஹாலோ ஆர்பிட் அரவுண்ட் தி லக்ராஞ்சியன் பாயிண்ட் L1 ஆஃப் தி sun and earth system. சரிங்களா? sun and earth system which is about 1.5 million kilometer from the earth. இந்தியா அனுப்பக்கூடிய இந்த L1 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஆதித்யா L1 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய L1 பாயிண்டில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த L1 பாயிண்ட் இருக்குங்க. இந்த L1 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் ஈக்குவலாக இருக்கும், சம பங்கு இருக்கும். சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன்னும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த்தும் ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயிண்டில். இந்த பாயிண்ட் தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம ஆதித்யா L1 வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அடுத்து the spacecraft carries 7 payload to observe the photosphere, chromosphere and outer layer of the sun அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆதித்யா L1 7 பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேலோடு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ராக்கெட்டில் நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுக்காக எந்தெந்த பொருள்லாம் வச்சு அனுப்புகிறோங்களோ அது எல்லாத்தையும் பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், 7 பேலோடு அது எடுத்துக்கிட்டு போயிருக்கு. எதுக்காக அப்படின்னா பூமியிலிருந்து சூரியனுடைய வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் ஆராய்ச்சி செய்வதற்காக போயிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து இட் வில் ஹெல்ப் இன் அப்சர்விங் த சோலார் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இட் எஃபெக்ட் ஆன் த ஸ்பேஸ் வெதர் இன் ரியல் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சூரியனில் நிகழக்கூடிய சூரிய புயலாக இருக்கலாம், இல்லைனா சூரிய வெளிப்படாக இருக்கலாம். எப்படின்னா சூரியன் வந்து கொதித்து அதிலேருந்து ஒரு சிறு துகள்கள் வெளியே வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் அங்கே சூரியனில் நடந்துச்சுன்னா அது எப்படி பூமியையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மொத்த பிளானட்ஸ்லையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி அனைத்துமே சரிங்க. இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. 119 ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ரைட்டாக? ஸோ அதுக்கடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்.
அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். இந்த ஸ்டேட் இஸ் allocated 1000 crore for the new scheme called Ayodhidasa Pandidar Habitation Development Scheme and 200 crore were allotted for the year 2023 to 24. 2023-24 இந்த ஆண்டு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்க 1000 கோடி ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2023-24 இந்த ஆண்டு காலகட்டத்துக்கு மட்டும் 200 கோடி ரூபா தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது. அதுக்கடுத்து இட் எய்ம் டு என்ஷூர் பேசிக் கம்யூனிட்டிஸ் இன் ஆதி திராவிடர் ஹேபிடேஷன் in the both urban and rural areas and comprehensive social economic development over a period of 5 years. அடுத்த 5 ஆண்டுகளில் இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் குடியிருப்புகளில் நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பேசிக் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள், அந்த அடிப்படை கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வசதி, சானிடைசேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வடிகால் வசதி, ஸோ அது மட்டும் இல்லாமல் சுகாதார வசதி, ஹெல்த் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து மேம்படுத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக பொருளாதார நிலையில் வந்து ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆமாம், கரெக்டு தான், இரண்டும் சரி, ஆல் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி 120க்கு வந்து ஆப்ஷன் டிங்க சரியா. அதுக்கடுத்து 121 எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி பார்க்குறோம். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் லான்ச்டு a ஸ்பெஷல் கேம்பெயின் கால்ட் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அவர் ஸ்கூல் ஷைனிங் ஸ்கூல் in the attempt to promote cleanliness and hygiene on the school campus. பள்ளி கல்வித்துறை பள்ளி வளாகங்களில் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியாக எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தான் சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பள்ளி கல்வித்துறை வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரம் மிகுந்ததாகவும் இருக்கணும், ஹெல்த் க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது பாருங்கள், த கேம்பெயின் ஆல்சோ சீக்ஸ் டு என்கரேஜ் க்ரீனிங் drives in the campus for environmental conservation and raise awareness among the student on nutrition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பிரச்சாரம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக வளாகத்தில் பசுமையாக்கும் இயக்கம் ஊக்குவித்தல், ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்தவும் முயல்கிறது. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் கேம்பெயின் அடிக்கடி பண்ணுறாங்க. மரம் நடுதல், மரங்களை பராமரித்தல் போன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பள்ளியினுடைய சுற்றுச்சூழல்லையே பெரிய லெவலில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நியூட்ரிஷன் பற்றின அவேர்னஸ் கொடுத்து அந்த அவேர்னஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும். அவங்களுடைய மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்டுங்க. ஸோ அதுக்கடுத்து district, block and school level committee are to be formed for the implementation of the campaign in coordinating with the various departments அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பல்வேறு அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சாரத்தை செயல்படுத்த மாவட்டம், தொகுதி மற்றும் பள்ளி அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரியான குழுக்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 3 நிலைகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது பள்ளியில். ஸோ அதுக்கடுத்து தொகுதி ரிலேட்டடாக, பிளாக் ரிலேட்டடாக, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 121க்கு ஆப்ஷன் டி. ஸோ அதுக்கடுத்து அனைத்தும் சரி சரிங்களா. 121க்கு அனைத்தும் சரி. அதுக்கடுத்து கலைஞர் செம்மொழி அவார்டு, கலைஞர் செம்மொழி விருதை பற்றி கொடுத்துருக்காங்க. 2023 வழங்கப்பட்ட கலைஞர் செம்மொழி அவார்டு பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் ஹேண்டில் ஓவர் த கலைஞர் எம் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்டு டு தமிழ் ஸ்காலர் ராமசாமி. ராமசாமி என்பவருக்கு கலைஞர் செம்மொழி விருது தமிழ்
கலைஞர் செம்மொழி விருது தமிழறிஞர் கி ராமசாமிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சரிங்களா, கரெக்டு தான். முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து வழங்கினார். திஸ் அவார்ட் இஸ் பிரசன்டட் பை தி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஆமாம், செம்மொழி இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தால் இவ்விருது வழங்கப்படுகிறது. ஆமாம், கரெக்டு தான். தமிழ் மொழிக்கான மத்திய நிறுவனத்தால் இது வழங்கப்படுகிறது. அதுவுமே சரிதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த அவார்ட் இஸ் கிவன் ஃபார் த பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ் பை தி ரிசர்ச்சர் ஆர் எ ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் எ ஸ்பெசிஃபிக் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக, சரிங்களா, செம்மொழி தமிழாய்வு, சரிங்களா, இந்த ஒரு தமிழாய்வு குறிப்பிட்ட துறையில் ஆராய்ச்சியாளர் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு சிறந்த பங்களிப்பதற்காக விருது வழங்கப்படுகிறது. ஆமாம், ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பு யார் வந்து செம்மொழியினுடைய வளர்ச்சி கொடுக்குறாங்களோ, தமிழ் செம்மொழியினுடைய வளர்ச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு விருது வழங்கப்படும். அவங்க நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து த அவார்ட் கேரிஸ் எ செக் ஆஃப் 10 lakh rupees, 10 லட்சத்திற்கான காசோலை, ஒரு பாராட்டு பத்திரம். ஸோ அதுக்கடுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதியின் வெண்கல உருவச்சிலை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு வெண்கல உருவச்சிலை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தாங்க, அனைத்தும் சரி. அதை பொறுத்த வரைக்கும் முதல்ல தமிழறிஞர் கி ராமசாமிக்கு வந்து கீராவுக்கு வந்து இது வழங்கப்பட்டது. அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் மத்திய தமிழாய்வு நிறுவனம், சரிங்களா, செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வந்து இதை வழங்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செம்மொழி விருதை பொறுத்த வரைக்கும் தமிழ் செம்மொழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் பங்களிப்பு அளிக்கக்கூடிய தனி நபராக இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அதன் மூலம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த விருதை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்திற்கான காசோலை, ஒரு பாராட்டு பத்திரம். ஸோ அதுக்கடுத்து கருணாநிதி அவர்களுடைய வெண்கல உருவச்சிலை ஆகியவற்றை வழங்குறதை நம்மளால் பார்க்க முடியும். சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 123. ஸோ 122க்கு வந்து ஆப்ஷன் டிங்க, அனைத்தும் சரி. சரியா, 123க்கு வந்து ஆப்ஷன் டி, 122க்கு வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 123 சபல் யோஜனா intends to improve the lives of specially abled children was launched. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சபல் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் சுக்விந்தர் சிங், சரிங்களா, சுக்விந்தர் சிங் சாகு லான்ச்டு தி முக்கிய மந்திரி ஸ்போர்ட்டிங் எபிலிட்டிஸ் ரீபில்டிங் ஆஸ்பிரேஷன் அண்ட் லிவ்ஹுட் ஸ்கீம், சபல் ஸ்கீம். சரிங்களா, முக்கிய மந்திரி ஸ்போர்ட்டிங் எபிலிட்டி ரீபில்டிங் ஆஸ்பிரேஷன் அண்டு லிவ்ஹுட் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா சபல் அப்படிங்கக்கூடியதை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 123 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி இரண்டும் சரி. ஓகேவா, ஆப்ஷன் ஒன்றும் சரி, 1வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் இரண்டுமே சரி. சபல் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சலை சார்ந்த சுக்வீந்தர் சிங் சாகு அப்படிங்கிறவர் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா, ஸோ இரண்டுமே சரி, ஆப்ஷன் டி. ஸோ அதுக்கடுத்து 124 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ சென்டர் பிஎம் திக்ஷ் யோஜனா, டிஹெச்ஏகேஹெச். ஓகேவா, ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் கரெக்டு தான். இந்த திட்டம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்னால தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து இட் எய்ம் டு இம்ப்ரூவ் தி ஸ்கில் லெவல் ஆஃப் டார்கெட் குரூப்ஸ் அண்ட் மேக் தெம் எம்ப்ளாயபிள் இன் போத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வேஜ்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு
வேலை வாய்ப்புக்கு தேவையான திறனை மேம்படுத்துவதன் மூலம் அவர்களை வந்து ஒன்றே செல்ஃப் எம்ப்ளாய்டோ சுய வேலைவாய்ப்பு செய்கிறவங்களாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வேஜ்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், வருமானம் வரக்கூடிய வேலை வாய்ப்பில் செட்டில் பண்ணக்கூடிய வேலையை செய்யுதுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஆமாம், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானதுங்க, 2மே கரெக்டானது. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்டு. ஸோ 2மே தப்பு கிடையாது. நெய்தர் 1 நாட் 2, 1 மற்றும் 2 இது 2மே இல்லை அப்படிங்கிறதான். இன்கரெக்ட் வந்து 2மே கிடையாது, 1 மற்றும் 2ம் இல்லை. சரிங்களா? ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இதுங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சார். ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 20th ஏஷியன் சமிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 20வது ஏஷிய உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஜகர்த்தா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜகர்த்தாவில் நடந்துச்சு. ஜகர்த்தா எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்தோனேஷியாவில் இருக்கிறத பார்க்க முடியும். இதனுடைய தீமை பொறுத்த வரைக்கும், இதனுடைய கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் மேட்டர்ஸ் எபிசென்ட்ரியம் ஆஃப் க்ரோத், வளர்ச்சியின் மையம். சரிங்களா? ஏஷியன் மேட்டர்ஸ் வளர்ச்சியின் மையம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மாநாட்டினுடைய, சரிங்களா, 20வது ஏஷியன் உச்சி மாநாட்டினுடைய நோக்கமாக நாம் பார்க்குறோம். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜகர்த்தாவில் வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ரைட்டாக? ஓகே, அவ்வளோதான். நம்ம ஒரு 25 கொஷினுடைய ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். ரைட்? மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகே.